பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவன் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து விதமாய் கூறுகிறார், கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். காரணம், கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று அறியப்படுகிறார். நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் அப்படித்தானே நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அப்படியானால் இந்த சாந்த குணம் உள்ளவர்களை குறித்து வேதம் என்ன கூறுகிறது? அல்லாவிட்டால் நம்முடைய முற்பிதாக்களை சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்ன என்பதை சற்று நாம் வேதாகமத்தை திரும்பி பார்க்கிற பொழுது எண்ணாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லுகிறது: மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. எப்படி எனக்கு அருமையான தேவனுடைய திருச்சபையே, ஏன் கர்த்தர் இவ்விதமாய் மோசேயை குறித்து கர்த்தர் சொல்ல வேண்டும்? அல்லாவிட்டால் கர்த்தர் மோசேயை குறித்து இந்த சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்பதை சற்று நாம் வேதாகமத்தை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மோசேயினுடைய சகோதரியாகிய மீரியாமும் அவனுடைய சகோதரியாகிய ஆரோனும் அவன் விவாகம் பண்ண எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் மோசேக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அவர்கள் மோசேக்கு விரோதமாய் பேசுகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் மோசையோடு கூட மாத்திரம்தான் பேசினாரா? அல்லாவிட்டால் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரா? எங்களோடும் கர்த்தர் பேசவில்லையா என்று சொல்லி அவர்கள் மோசைக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்த பொழுதுதான் இந்த வேத வசனம் விவிதமாய் சொல்லுகிறது: மோசே பூமியுள்ள மனுஷர்கள் எல்லாம் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி. பாருங்கள், அவனுக்கு சொந்த சகோதரியும் சொந்த சகோதரனும் மோசைக்கு விரோதமாய் எழுமி நின்ற பொழுதும் கூட மோசே அவர்களுக்கு விரோதமாய் பேசவில்லை. அப்படியானால் என்ன நடந்தது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இந்த மோசைக்கு விரோதமாய் இவர்கள் பேசினபடியினாலே கர்த்தர் சோதரம் அவர்கள் மூவரையும், ஆரோனையும் மீரியாமையும் மோசேயும் அவர் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வரவழைத்து சோதரம் கர்த்தர் மேகத்தூணிலே அந்த ஆசரிப்பு கூடார வாசல்ல இறங்கி மோசையை குறித்து கர்த்தர் சோதரம் பேசுகிறார். மோசையை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி மோசையை குறித்து பேசி, மோசைக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்று சொல்லி நிற்கும் பொழுதே மீரியாம் குஷ்டரோகி ஆகிறாள். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே வந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, மனிதர்கள் உங்களுக்கு முன்னாய் எழுப்பி நிற்கிறார்களா? நீங்கள் நேசித்தவர்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்களா? நீங்கள் நம்பினவர்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்களா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாந்தமுள்ளவர்களாயிருங்கள். ஏனென்று சொன்னால் சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் ஆதரிக்கிறார். நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காய் கர்த்தர் வழக்காடுவார். மோசைக்காய் வழக்காடின தேவன் உங்களுக்காகவும் வழக்காடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சகலவற்றையும் சாந்தம் உள்ளவர்களாய், சாந்த குணம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். எனவே அவ்விதமான கிருபை இன்றைக்கு நம்மை நிரப்பும்படியாய் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அன்பின் நல்ல வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, அப்பா சோதரம் சாந்த குணம் உள்ளவர்களை நீர் உயர்த்துகிறீர் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்பிக்கிறது அல்லவா? என் தேவனுடைய கிருபை எங்கள் மேலே இருக்கும்படியாய், அப்பா உம்முடைய கிருபையின் தயவு எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற விரும்புகிற தேவனோடு கூட ஆண்டவரே எங்கள் சாந்த குணம் வெளிப்படும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, தம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு சாந்த குணமுள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு முன்னாய் இருக்கட்டும்.
நீர் சொன்னதை போல் ஆண்டவரே எங்கள் சாந்த குணம் ஆண்டவரே மற்றவர்களுக்கு தெரிய பண்ணும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வாழத்தக்க கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.